தமிழ் மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம வெர்னியர் அலகு, திருகு அலகு, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதோட தத்துவம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வெர்னியர் அளவு அப்படிங்கிறது பொதுவாக வெர்னியர் அப்படிங்கிறது ஒரு எம்எம்ஐ விட கம்மியான அளவுகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்துகிறோம். திருகு அளவு இதை விட கொஞ்சம் நுட்பமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் ரெண்டு கோல் இருக்கு. முதன்மை கோல், அடுத்தது வெர்னியர் கோல். முதன்மை கோலுங்கிறது நம்ம யூஸ் பண்ற சாதாரண ஸ்கேல் மாதிரி தான். சரிங்களா? முதன்மை கோலுங்கிறது நம்ம யூஸ் பண்ற சாதாரண ஸ்கேல் மாதிரி தான். அதுல முன்ன பின்ன நகர்ற மாதிரி இந்த வெர்னியர் கோலும் இணைக்கப்பட்டது. சரிங்களா? அதே இது திருகு கோல்ல முதன்மை இங்க வந்து இந்த பேரல் தான் முதன்மை கோலா இருக்கும், இந்த உருளை தான் வெர்னியர் கோலா இருக்கும். சரிங்களா? இதுக்கும் என்னன்னா இதுவும் சேம் தான். இதுல வந்து ஒருவேளை குறைஞ்சபட்சம் நம்மளால அளவிடக்கூடிய நுட்பமானது 0.1 mm அப்படின்னா, சரிங்களா, இதுல நம்ம குறைஞ்சபட்சம் அளவிடுற அளவு வந்து 0.1 mm. சரிங்களா? இது எப்படி சாத்தியப்படுது அப்படின்னா, இப்ப பொதுவா வெர்னியர் இதை நான் சுருக்கமா சொல்றதுக்கு முன்னாடி டீட்டெயிலா இந்த தியரிட்டிக்கலா நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறதையும் இதை சொல்றேன். சரிங்களா? இப்ப இதோட நுணுக்கம் என்னன்னா, இதுல ரெண்டு ஸ்கேல் இருக்கு. ஒரு ஸ்கேல் வந்து முதன்மை கோல், முதன்மை கோல். இரண்டாவது ஸ்கேல் வந்து வெர்னியர் கோல். இரண்டும் ஒண்ணுக்கொண்ணு சார்பு இயக்கமா வச்சிருக்காங்க. இப்ப முதன்மை கோல்ல வந்து ஒரு mm வந்து ஒரு சாதாரண இந்த முதன்மை கோல்ல ஒரு டிவிஷன் எப்படி இருக்குன்னா 1 mm ஈக்குவலா இருக்கும். முதன்மை கோல்ல வந்து ஒரு டிவிஷன், அதாவது ஒரு பிரிவு வந்து 1 mm ஈக்குவலா இருக்கும். ஏன்னா நார்மலா நம்ம பாக்குற ஸ்கேல் மாதிரி தான். சரிங்களா? அப்ப இத வந்து வெர்னியர் கோல்ல பாத்தீங்கன்னா, வெர்னியர் கோல விஎஸ்ன்னு போட்டுக்கலாம், முதன்மை கோல எம்எஸ்ன்னு போட்டுக்கலாம். வெர்னியர் கோல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா n டிவிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. n டிவிஷன் மொத்தம் இத்தனை பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கும். முதன்மை கோல்ல 1 mm, வெர்னியர் கோல்ல n டிவிஷன் இருக்கும். அப்ப இது வந்து முதன்மை கோலுக்கு எவ்வளவு ஈக்குவலா இருக்கும்னா n-1 ஈக்குவலா இருக்கும். ஒருவேளை நமக்கு டோட்டலா 10 டிவிஷன் இதுல இருக்குதுன்னா இதுல 9 டிவிஷன் அப்படிங்கிற மாதிரி. இதுல 10 டிவிஷன், இது 1 mmனா இது 9 mm. இதுல வந்து 0.1 mmனா இதுல 0.9 mm. சரிங்களா? 0.1 mmனா 0.9 mm வரும். சரிங்களா? அப்ப வெர்னியர் ஸ்கேலுக்கு ஈச் டிவிஷன் வெர்னியர் ஸ்கேலோட லென்த் வந்து ஒவ்வொரு டிவிஷன் வெர்னியர் ஸ்கேலோட லென்த் வந்து 0.9 mmனா முதன்மை கோலுக்கு 0.1 mm. சரிங்களா? அப்ப பாத்துக்கோங்க இது எப்படி பிரிச்சிருக்கணும். மொத்தமா 1 mm ஈக்குவேஷன் லீஸ்ட் கவுண்ட் எப்படி, குறைஞ்சபட்ச அளவீடு கண்டுபிடிக்கிறது எப்படி, குறைஞ்சபட்ச அளவீட நம்ம அளக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? இப்ப நம்ம அதை மீச்சிறு அளவுன்னு சொல்றோம். குறைஞ்சபட்ச அளவை அளக்கக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி குறைஞ்சபட்ச அளவை அளக்கக்கூடியத மீச்சிறு அளவு அப்படின்னு சொல்றோம். இத லீஸ்ட் கவுண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? n டிவிஷன் பகுதிகளா என்ன பண்ணிடும், இதுக்கு இது வந்து மெயின் ஸ்கேலுக்கு எவ்வளவுக்கு ஈக்குவலா இருக்கு? n-1 டிவிஷன். n டிவிஷன் எதுல இருக்கு? வெர்னியர் ஸ்கேல்ல. வெர்னியர்ல இருக்கிற இது வெர்னியர் ஸ்கேலுக்கு, இது வந்து மெயின் ஸ்கேலுக்கு. வெர்னியர் ஸ்கேல்ல n டிவிஷன் ஈக்குவல் டு n-1 மெயின் ஸ்கேல். அப்ப முதன்மை கோலுக்கு n-1 பகுதிகள் வெர்னியர் ஸ்கேலுக்கு n பகுதிகளுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்ப n-1 இத நம்ம ஒரு முதன்மை கோலோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இது என்னன்னா n டிவிஷனோட வெர்னியர் ஸ்கேலோட அளவா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம், ஒரே ஒரு டிவிஷனோட வெர்னியர் ஸ்கேலோட அளவு எவ்வளவா இருக்குன்னா n-1 into x divided by n இருக்கும். சரிங்களா? முதன்மை
கோல் முதன்மை கோல் ஒரு டிவிஷனோட மதிப்புக்கும் டிவைடட் பை மொத்தமா டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் வெர்னியர் ஸ்கேல். அதாவது லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது என்னன்னா, இப்போ முதன்மை கோல்ல 1 mm தான், ஒரே ஒரு டிவிஷனோட வேல்யூ 1 mm தான். வெர்னியர் ஸ்கேல்ல மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்கு? 10 டிவிஷன் இருக்கு. அப்ப எல்சி லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு வரும்? 0.1 mm. சரிங்களா? 0.1 mm. இப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். மெயின் ஸ்கேல்ல முதன்மை ஸ்கேல்ல ஒரு டிவிஷனோட வேல்யூ எவ்வளவு? 1 mmனா இந்த முன்ன பின்ன நகருது இல்ல வெர்னியர் ஸ்கேல், அதோட மொத்த டிவிஷன் எத்தனை? 10 டிவிஷன். அப்போ 1 mm 10ஆல டிவைட் பண்ணா 0.1 mm இதுக்கு ஈக்குவல். இதுதான் மீச்சிறு தொலைவு, நம்மளால வெர்னியரால அளக்கக்கூடிய மீச்சிறு தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி சார், திருகு அளவுனா என்ன, அது எப்படி அளக்குறோம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. திருகு அலகுல வெர்னியர் அலகுக்கு திருகு அலகுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். திருகு அலகுல பேரல். சரிங்களா? இங்க பாருங்க, திருகு அலகு இது வந்து ஸ்லைடு மாதிரி இருக்குது, இதுல பேரல் மாதிரி இருக்குது, உருளையா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல முதன்மை கோடு உருளையா இருக்கு, வெர்னியர் கோடு உருளையா இருக்கு. உருளையா இருக்க வெர்னியர் கோடு 50 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். இங்க 10 டிவிஷனா பிரிச்சோம்ல, இங்க 50 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். 50 டிவிஷனா பிரிக்கல. ஸோ 1 mm முதன்மை கோளோட 1 mm 50 டிவிஷனா பிரிச்சனால 1 mm 50 டிவிஷனா பிரிச்சா 0.01 mm. அப்ப இதுதான் லீஸ்ட் கவுண்ட், மீச்சிறு தொலைவு, அளக்கக்கூடிய தொலைவு. எதுல? திருகு அளவில. சரிங்களா? அப்ப சரி, இதெல்லாம் எப்படி சார் கால்குலேஷன் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதையும் ஈஸியா பார்த்துடலாம். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்க்கலாமா? பார்க்கலாம். என்னங்க, மேல பேஜுக்கு போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இது திருகு அளவி. சரிங்களா? திருகு அளவில நான் ஒரு வேலை 3.6 சென்டிமீட்டர் 3.7 சென்டிமீட்டர் இந்த பேரலுக்கு நடுவுல பாக்குறேன். இது பாருங்க, நல்லா மேக்னிஃபை பண்ணி பாருங்க, கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி பாருங்க, இப்ப இந்த இது நம்ம அப்படியே திருக்கும் போது என்ன ஆகும்னா 3.6க்கும் 3.7க்கும் இடையில நிக்கும்னு வச்சுக்கோங்க. 3.6க்கும் 3.7க்கும் இடையில நிற்கும். நம்ம 3.6 சென்டிமீட்டர் சொல்லதா 3.7 சென்டிமீட்டர் சொல்லதா சொல்ல முடியாது. அப்ப இந்த கோட்ல, அதாவது வெர்னியர் அளவுகளோட எந்த டிவிஷன்ல கரெக்டா பொருந்ததுன்னு பார்க்கணும். இப்படி கரெக்டா பொருந்ததுன்னு பார்க்கணும். பாருங்க, இந்த கோட்ல எந்த கோட் கரெக்டா பொருந்தது? அப்ராக்சிமேட்டா இந்த கோட் தான் கரெக்டா பொருந்தது. அது மாதிரி கரெக்டா பொருந்தான்னு பார்க்கணும். அப்ப 6வது கோட்ல கரெக்டா பொருந்தது. 3.6 இது வந்து முதன்மை கோலோட அளவு 3.6 சென்டிமீட்டர். அப்ப 36 mm. அப்ப வெர்னியர் ஸ்கேல் எதோட பொருந்தது? 6வது டிவிஷன்ல பொருந்தது. சரிங்களா? அப்ப ஒரு டிவிஷனோட வேல்யூ எவ்வளோ? 0.01. அப்ப 6 டிவிஷன்னா 6ஆல பெருக்கிக்கணும். அப்ப மொத்தமா எவ்வளோ? 36.00 போட்டுங்க. 6ஆல பெருக்கணும்னா 06. அப்ப எல்லாத்தையும் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6063 36.06 தான் என்னது அந்த பொருளோட அளவா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 36 3.6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம், அந்த 36 mm வச்சுக்கிட்டோம். எந்த வெர்னியர் அந்த டிவிஷனோட கரெக்டா அந்த நேர்கோடு பொருந்ததுன்னு பார்க்கணும். பொருந்தது அந்த பொருத்தல் அதை பார்க்கும்போது 8வது கோடு மொத்தம் 50 கோடு இருக்கும் சுத்தி. 50வது கோட்ல 30வது கோட்ல பொருந்ததுன்னா 30 டிவிஷன் போட்டுக்கணும். 30 × 0.01 மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்க என்ன பண்ணிக்கணும்? முதன்மை கோள் அளவை கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டா நமக்கு விடை கிடைச்சிடும். சரிங்களா? அது போலதான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, இங்க என்ன விஷயம் நமக்கு தெரியணும்னா, ஆக்சுவலா வெர்னியர் ஸ்கேல்ல என்ன புரிஞ்சுக்கிறது? வெர்னியர் ஸ்கேல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க,
வெர்னியர் ஸ்கேலில் எப்படி அளவு எடுக்கிறது? அதுவும் ரொம்ப ஈஸி தான். வெர்னியர் ஸ்கேலில் ரொம்ப ஈஸி. பிகாஸ் வெர்னியர் ஸ்கேலில் ரொம்ப ஈஸி. இதான் வெர்னியர் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேலை பார்க்கும்போது இது முதன்மை கோல், இது வெர்னியர் கோல். இந்த முதன்மை கோலில் ரீடிங் வந்து 4.7ன்னு வச்சுக்கோங்க சென்டிமீட்டர். அப்போ 47 சென்டிமீட்டர். இந்த வெர்னியர் கோலில் எந்த அளவு 10 கோடு இருக்குது வெர்னியர் கோலில், அது வந்து முதன்மை கோலோட எந்த டிவிஷனோட பொருந்துதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ கரெக்டாக பொருத்தத்தை பார்க்கணும், பொருந்துதான்னு பார்க்கணும். 5வது கூட 6வது கூட 7வது கூட 7வது கூட பொருந்துன்னா 7ன்னு போட்டுட்டு இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் என்ன, மெய்ச்சிறு தொலைவு 0.1. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 அப்போ 47 + 0.7. அப்போ 47.7 தான் 47.7 mm. புரியுதா? இதுதான் வந்து அந்த பொருளோட அளவா இருக்கும். இப்படிதான் நம்ம அளக்குறோம். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ரேடியன் கோணம் இதுக்கு இடையான தொடர்பை நம்ம பார்க்கலாம். சரியா? ரேடியனுக்கும் கோணத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு பார்க்கலாமா? ரேடியன் கோணத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இப்போ 1 ரேடியன், ஒரு ரேடியன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்லையும் ரேடியன் தான், தமிழ்லையும் ரேடியன் தான். 1 ரேடியன்னா என்ன? 1 ரேடியன் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். ஒரு வட்டம் வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த வட்டத்துக்கு மையம் இருக்கும். இருக்குமா? வட்டத்துக்கு மையம் இருக்கும், வட்டத்துக்கு ஆரம் இருக்கும். ஓகே, வட்டத்துக்கு மையம் இருக்கும், வட்டத்துக்கு ஆரம் இருக்கும். அப்போ இந்த ஆரம் வந்து ஒரு 2.5 அலகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே 2.5 அலகு உடைய இந்த வட்ட வில்லை தேர்ந்தெடுத்துக்கணும். அப்போ அந்த ஆரத்தை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணையில இங்கே வர இந்த கோணம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த கோணம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு ரேடியனுக்கு ஈக்குவலாக இருக்கு. எப்போ இந்த வட்ட வில் இந்த ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கும்போது, இந்த வட்ட வில் ஆரத்துக்கு ஆரம் ஈக்குவலாக இருக்கும்போது அதில் அமைந்து உள்ள கோணமானது ஒரு ரேடியனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒரு முழு வட்டத்துக்கு 2π ரேடியன். சரிங்களா? பைனா 22/7. நார்மலாக என்ன சார் பைனா என்ன சார், எப்படி சார் பை வந்துச்சு அப்படின்னா, ஒரு பேசிக்காக சொல்கிறேன் புரிதலுக்காக. எந்த சின்ன வட்டம், பெரிய வட்டம், இதுக்கு பெரிய வட்டம், இதுக்கு பெரிய வட்டம், எத்தனை வட்டம் வேணாலும் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? ஆரம் இருக்கும். ஆரம் இருக்கா? எல்லாத்துக்கும் சுற்றளவு இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஆரம் சர்க்கம்ஃபரன்ஸ் C1 R1 C1, R2 C2, R3 C3, R4 C4. என்ன பண்ணுங்க, இங்கே தான் பிள்ளையார் இருக்குன்னா சுற்றி வாங்க, பிள்ளையார் சுற்றி வாங்க. அதான் சர்க்கம்ஃபரன்ஸ். சரியா? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ், அப்போ ஆரத்தை பொறுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஆகுது? கூடிக்கிட்டே போகுது. ஆரம் அதிகரிக்க அதிகரிக்க சர்க்கம்ஃபரன்ஸும், அதாவது சுற்றளவும் கூடிக்கொண்டே போகுது. சரியா? அதைத்தான் நம்ம நேர் விதத்தில் கூடிக்கொண்டே போகுது. இது கூட இது கூடிக்கிட்டே போகுது. அப்போ என்ன பண்ணலாம்? சர்க்கம்ஃபரன்ஸு நேர் விகித தொடர்புடையது ஆரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, எல்லா இதையும் நான் C1 R1 டிவைட் பண்ணுறேன், C2 R2 டிவைட் பண்ணுறேன். அதாவது இந்த சுற்றளவை எடுத்துக்கிட்டு R3 டிவைட் பண்ணுறேன். எந்த வட்டத்தோட சுற்றளவு எடுத்து அதோட ரேடியஸால டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, 2π கிடைக்கும். அதே டயாமீட்டரால டிவைட் பண்ணேன்னா π கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து என்ன தெரியுது? சர்க்கம்ஃபரன்ஸ் C = 2π. இங்கே இருக்க ஆர் ஒதுங்கிட்டு போச்சுன்னா ஆர். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது, அதாவது சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவு என்பது 2πrக்கு ஈக்குவலாக இருக்கு. இப்போ ஒரு வட்ட வடிவத்துக்கு பைங்கிறது மாறா எண்ணா இருக்கு. சரிங்களா? பையோட வேல்யூ என்னன்னா 22/7. அதை தீர்த்தம்னா இது ஃப்ளோட்டிங் நம்பர், அது நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இர்ரேஷனல் நம்பர். சரியா? விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். சரிங்களா?
அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரேடியன்கிறது நம்ம என்னன்னு தெரிஞ்சாச்சு. ரேடியன் அப்படிங்கிறது நம்ம ஒரு வட்டத்துக்கு மாறா தொடர்புடைய ஒரு எண்ணுங்கிற மாதிரி பை ரேடியன் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இதுக்கும் கோணத்துக்கும் தொடர்பு கொடுக்க போறோம். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கும் கோணத்துக்கு எப்படி தொடர்பு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ரேடியன், இப்ப ரேடியன்ல கொடுத்துட்டாங்க. பை ரேடியன்னா 180 டிகிரிக்கு ஈக்குவல் டிகிரி. 2π ரேடியன்னா 360 டிகிரிக்கு ஈக்குவல். சரிங்களா? 5/2 ரேடியன்னா 45 டிகிரிக்கு ஈக்குவல் டிகிரி. சரி, இப்போ டிகிரி கொடுத்துருக்காங்க. எப்படி ரேடியனா கன்வெர்ட் பண்றது, எப்படி சார் பண்றது சொல்லுங்க அப்படின்னா ஈஸி தான். பார்த்துடலாமா? அப்படி டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இது இன்டூ 180 கீழே போட்டுக்கோங்க, பைய மேலே போட்டுக்கோங்க. இதுவும் டிகிரி தான், இதுவும் டிகிரி தான். அதனால இங்கே பகுதியிலையும் தொகுதியிலையும் அலகு கேன்சல் ஆயிரும், ஒரே அலகு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே இருக்க ரேடியன் மட்டும் ஆன்சராக வரும். அப்போ ஆன்சர் வந்து ரேடியனில் வரும். அப்போ 60 இங்கே 180, 60 ஒரு தடவை, 180 3 தடவை. அப்போ π/3 ரேடியன். ரேடியன். சரிங்களா? ரேடியன் ரேடியன் π/3 ரேடியன். π/3 ரேடியன். 60 டிகிரினா π/3 ரேடியன் வந்துருச்சா? அப்போ 45 டிகிரி போட்டுக்கோங்க. இதுதான் கொடுக்கப்பட்டது. இதை வந்து ரேடியனா கன்வெர்ட் பண்ணுங்க. முன்ன சொன்ன மாதிரி இங்கே 180 போட்டுக்கோங்க. அப்போதான் இங்கே டிகிரி, இங்கே டிகிரி, அலகு கேன்சல் ஆகும். இங்கே பைங்கிறது ரேடியன் அலகு ஈக்குவல் டு ஆன்சராக வந்துடும். அப்போ இங்கே ஒரு தடவை, இங்கே 4 தடவை, ஒரு தடவை 4 தடவை கேன்சல் ஆகுது. அப்போ π/4 ரேடியன். சரிங்களா? இப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை சார் ரேடியன் கொடுத்துருக்காங்க, பை ரேடியன் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ரேடியன் கொடுத்தா கீழே ரேடியன் வரணும், பை மேலே 180 வரணும். அப்போ பையும் கேன்சல் ஆகிட்டு 180 டிகிரி. அப்போ பை ரேடியன் வந்தால் 180 டிகிரி வந்துருச்சு. என்ன கொடுக்கப்பட்டது இங்கே இருக்கணும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட அலகு வந்து கீழே இருக்கணும். இப்போ ரேடியனில் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 45 ரேடியன், சீன் போட்டால் ரேடியன்மா 45 ரேடியன். இங்கே பை ரேடியன், பை ரேடியன்னா 22/7 தான் பை ரேடியன். இங்கே 180 டிகிரி. ஸோ இது வந்து மாறாது. இங்கே ரேடியன் வந்தால் இங்கே ரேடியன் வரும். அப்போ தான் ரேடியன் கேன்சல் ஆகி டிகிரி ஆன்சரில் வரும். அப்போ தான் அதான் வந்து இங்கே ட்ரிக்கு. சரியா? அப்போ இதுக்கு வந்து 3.14 போட்டுக்கோங்க, இல்லாட்டி 22/7 போட்டு அடித்து ஆன்சர் போட்டிங்கன்னா அதான் ஆன்சராக இருக்கும். சரியா? அப்படி தான் நம்ம புஸ்தகத்தில் தீர்த்துருக்காங்க. ஸோ புஸ்தகத்தில் கொடுத்துருக்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ரேடியனோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ரேடியனோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு ரேடியன்னா என்ன சொல்லியிருக்கு ஆல்ரெடி, ஒரு ரேடியன் வந்து 180 டிகிரி வந்து பை ரேடியன் வச்சுக்கிட்டா, ஒரு ரேடியன் வந்து வேணும்னா இங்கே 1 வச்சுக்கோங்க. ஒரு ரேடியன் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 180 பையால் வகுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், பைக்கு பதில் என்ன போடலாம், பைக்கு பதில் என்ன போடலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 22/7. 180 22/7. இப்போ 7 மேலே மல்டிப்ளை பண்ணுங்க, 22 கீழே. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஒரு ரேடியன். சரியா? ஒரு ஆன்சர் என்ன சுருக்கி போட்டோம்னா 57.26 சம்திங்னு வரும். ஸோ இதான் வந்து ஆன்சராக இருக்கும். செக் பண்ணிக்கணும். சரியா? ரைட்டு. இப்போ இதை சொல்லியாச்சு. இதுனா வட்ட வடிவத்தோட கோணம்ங்கிறது ஒரு முழுமையான அளவுன்னு சொல்கிறோம். அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது, ஒரு டிகிரிங்கிறது 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ். ஒரு டிகிரிங்கிறது 60 மினிட்ஸ். ஒரு மினிட்ஸுங்கிறது 60 செகண்ட். அவ்வளோதான். ஒரு டிகிரிங்கிறது 60 மினிட்ஸ், ஒரு மினிட்ஸுங்கிறது 60 செகண்ட். சார் இது தமிழில் என்ன மினிட்ஸ் தான், நிமிடம், செகண்டுனா செகண்ட் தான். சரியா? இது இங்கிலீஷ்லேயே வச்சுக்கணும். ஒரு டிகிரி 60 நிமிடம் மினிட்ஸ், ஒரு மினிட்ஸ் 60 செகண்ட். இது மாறாதது, தொடர்புடையது. ஒரு டிகிரிக்கு கீழே இருக்கா, இருக்கு. மினிட்ஸுங்கிறது அதோட கம்மி, செகண்டுங்கிறது அதோட கம்மி. 360 தான் மொத்தமாக. அப்போ நேர்கோட்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி, தொடர்பு மாதிரி நமக்கு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர்னு லெஃப்ட் ரைட்டு நிறைய அப்சல்யூட்டாக எல்லை இல்லாமல் போயிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இது கிடையாது. 360 அப்சல்யூட்டு. இதில் குறைஞ்சபட்சது வந்து 1 டிகிரி வந்து 60 மினிட்ஸு, ஒரு மினிட்ஸ் வந்து 60 செகண்ட். இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் ஆஃப் யூ.